தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். அதாவது வெறும் திரைத்துறை தான் என்னுடைய துறை, திரைத்துறையில மட்டும்தான் நான் இருக்கேன், இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட்னு நினைச்சவங்க கூட 74 படத்துக்கு திரைக்கதாசன் எழுதியிருக்க முடியாது. அவ்வளவு எழுதினார். எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் நம்ம லைஃப்ல முத்தமிழ் கலைஞர்கள் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிருந்தேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி அவர் என்ன சிந்திச்சிருப்பாரு, என்ன மாதிரியான அறிவுரை அவர் சொல்லியிருப்பாரு, அப்படிங்கிறத எனக்கு படிச்சிருந்தோன்னு எனக்கு ஒரு ஆசை போகுது. பெண்ணியன் அடிமையானால் சின்ன புக்கு தான் அது, ஆனா அதுல அவ்வளவு ராவா இருக்கும். அதுல தந்தை பெரியார் பேசிக்கலாம். இசையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், இளையராஜா ஹாலை கடந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெட் இது மாதிரி இருந்துச்சு கீழே. அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய ஹார்மோனியம் பெட்டி. அவர் போயிட்டே தான் முன்னாடி போனார், நான் மட்டும் அதை போய் அவர் தொட்டுட்டு துறையினோட அமைச்சராக நான் கையெழுத்து போட்டதே நான் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட். இது அதை வெறும் அப்போ மேபி எனக்கு தெரியாமல் வெறும் கையெழுத்தாக கூட அதை நான் நினச்சிருந்துருக்கலாம். அது வெறும் கையெழுத்து மட்டும் இல்லைடா. அது கலைஞர் 100 அப்படிங்கிறதுல திருச்சியில் 100 நிகழ்ச்சிகளை நடத்துனீங்க. அந்த அனுபவத்துக்கு கலைஞர் 100 கிட்டத்தட்ட 100 நிகழ்ச்சின்னு பிளான் பண்ண 110 நிகழ்ச்சியாக பண்ணோம். வெரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா மாணவரணி சார்பாக நம்மளுடைய திருச்சி மாவட்டத்திலேருந்து திருவாரூர் கலைஞர் அவர்கள் பிறந்த அந்த வீடு வரைக்கும் கையில் அந்த பந்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த இதுதான் ஆரம்பித்தோம். அதுதான் அதில் நம்முடைய மாண்புமிகு மாஸ் மினிஸ்டர் கழகத்தோட முதன்மை செயலாளர் நேருன்னு தான் எங்களுக்கு ஆரம்பித்தாங்க எங்கள் மாவட்டத்தில். அந்த பந்தத்தை நாங்கள் எங்கள் நிர்வாகிகள்லாம் முதலமைச்சர் அன்னைக்கு வந்துருந்தாங்க கரெக்டாக கலைஞர் கோட்டம் திறப்பு விழா. அப்போ அவர்கிட்ட கையில் கொடுத்து நாங்கள் அதை அன்னைக்கு அதை நிறைவு செஞ்சோம். அந்த 110 நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 அமைச்சர்கள் தான் கலந்துக்க முடியல. எல்லா அமைச்சர்களையும் வச்சு நாங்கள் அதில் நிகழ்ச்சி பண்ணோம். நாங்கள் அதில் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு விதமான தமிழ் கலைஞரோடைய அவங்களுக்கு இருந்த அந்த அனுபவத்தெல்லாம் எடுத்து சொல்லும்போது இன்னும் அவர் மேலே வரலாறு என்ன சார், மிகப்பெரிய வரலாறு. அதனால தான் தலைவர் அவர்கள் தொகுதிக்கு ஒரு சிலை நம்ம வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது 3 தொகுதிக்கு ஒரு சிலை வச்சோம். அதை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் என்ன நினச்சேன்னா, நிறைய மாவட்ட செயலர் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஆனால் என் மாவட்டம் சாதனை வைக்கும்போது அது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவராக நான் சொன்னதை செஞ்ச முதல் ஒரே மாவட்ட செயலராக நான் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமலையை பாராட்டுங்கிறது எனக்கு அப்படியே நம்ம தான் செஞ்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சுட்டேங்கிறதாங்க அந்த பாராட்டை கொடுத்தது உள்ளபடியே எனக்கு அது பெருமை வாய்ந்ததாக. இது தமிழினம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ தலைவர்கள் சார்ந்து அரசியல் சார்ந்து சில பேர் பாராட்டாங்க, சில பேர் விமர்சனம், இதெல்லாம் கடந்து ஒரு தமிழினம் இப்படி இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த இடஒதுக்கீடுலேருந்து சொல்ல நான் கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் நீங்கள் பாருங்களேன். நீங்கள் அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருப்பார். அவருக்கு அவர் தான் அதுக்கு ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருப்பாரு. எப்படி அவர் சிந்திச்சாரு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு குக்கிராமமாக இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திருக்கோளைங்கிறது இன்னைக்கே அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், அங்கேருந்து எப்படி ஒருத்தர் எப்படி சிந்திச்சிருப்பார், அவருக்கு எப்படி உலக விஷயம் தெரிஞ்சிச்சு, அவர் எப்படி நெஞ்சுக்கு நீதி கிட்டத்தட்ட 4600 பக்கம் எப்படி எழுதினாரு, கிட்டத்தட்ட 6 பக்கம் எப்படி எழுதினாரு, எப்படி எல்லாத்தையும் உள்வாங்கினார். அதில் அவரோட வரலாறாக இருந்துச்சு, ஒட்டுமொத்த இந்தியா வரலாறு, ஒட்டுமொத்த உலக வரலாறு எப்படி அவர் கொண்டு வந்தார். இதெல்லாம் உள்ளபடியே ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. அதாவது வெறும் திரைத்துறை தான் என்னுடைய துறை, திரைத்துறையில மட்டும்தான் நான் இருக்கேன், இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட்னு நினைச்சவங்க கூட 74 படத்துக்கு திரைக்கதாசன் எழுதியிருக்க முடியாது. அவ்வளவு எழுதினார். பெரிய ஜாமான். அதெல்லாம் கொண்டாடுங்கிறது எங்களுக்கு பெருமை. ஐயோப்பா, அவரோட 100ஆண்டு வரும்பொழுது அன்பில் பேர்னா நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன்ப்பா, நான் அமைச்சராக இருந்து எனக்கு நான் அதை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சவன் அவ்வளோ பெருமையாக தான் அதை நான் பார்க்குறேன். அடுத்ததாக இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் நான் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்வாதி கிடையாது. இப்போ நான் சொல்லிடுறேன். நான் அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு யதார்த்தவாதி, ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அவருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற அந்த மென்டாலிட்டி அவர் கிடையாது. என்னை நம்பி இதை வந்துட்டாங்கன்னா அவர் நான் செஞ்சு தரேன், நான் என்னை நம்பி இதை வந்துட்டாங்கன்னா இது அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணேன். அப்படி இருந்தனால தான் அவர் எம்எல்ஏவும் அவர் இப்போ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சு, மேயரும் அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அமைச்சராகவும் துணை முதலமைச்சராக இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராகவும் இன்னைக்கு அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் இந்த பொசிஷனை பயன்படுத்தி என்னை என்ன செஞ்சிட முடியுமோ,
அது எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துடணும், என்னை நம்பி வாக்களிச்ச மக்கள். அவர் சொல்கிற மாதிரி அதானே சொல்கிறாரு, என்னை வாக்களிச்சது மட்டும்தான் என் மக்களா, வாக்களிக்காதவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்னு தான் நான் சொல்வேன். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. சார், நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க, புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா சார்? எனக்கு வரக்கூடிய என்ன மாதிரியான கிஃப்ட்லாம் நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து புக்ஸு தான் போகிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ சால்வையெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த மாபெரும் தமிழ் கனவு. எனக்கு வந்து அது அண்ணாவோட இல்லாத தொகுப்பு அது எல்லாமே இருக்குது. எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, எப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் முத்தமிழ் கலைஞர்களுக்கு அந்த அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுனேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் எப்படி அவர் வந்து என்ன சிந்திச்சிருப்பாரு, என்ன மாதிரியான அறிவுரை அவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத எனக்கு படிச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆல்மோஸ்ட் லைக் ஆழ்கடலை அள்ளி குடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் ஆனாலும் அது எனக்கு ஒரு ஆசை. மாபெரும் தமிழ் கனவுல அண்ணாவுடைய தொகுத்து வருது. அண்ணா வந்து இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர், இந்த இயக்கங்கிறது எப்படி தெரியுமா, இன்னைக்கு நமக்கு வந்து இவ்வளவு விமர்சனம் வருது அப்படின்னா நினைக்காத. மிகப்பெரிய பாறையை உடைக்கிற பணியில ஈடுபட்டதுக்கு அப்புறம் தலையில வந்து மலர்ப்பு இடமா வந்து உழுவுன்னு நினைக்கிற கல்லு தான் வந்து உழுவோம், அதை தாங்கிட்டு தான் போகணும்னு சொல்றது. பெண்ணியன் அடிமையானால் சின்ன புக்கு தான் அது, ஆனா அதுல வந்து அவ்வளவு ராவா இருக்கும். அதுல தந்தை பெரியார் பேசுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து படிக்கிறது எனக்கு வழக்கம். இதுக்கு என்ன டைம்ல படிப்பீங்க சார்? டிராவல் டயத்துல வந்து கொஞ்சம் பார்ப்பேன் நான். ஃப்ளைட்ல போகும்போது யூடியூப்ல வந்து நிறைய இந்த வரலாறு சம்பந்தமானது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். நான் சீன வரலாறாக இருந்தாலும் சரி, மற்ற வரலாறுகளை சார்ந்திருக்கின்றது அதை வந்து கொஞ்சம் அந்த வீடியோவா கொஞ்சம் பார்க்குறதுல அது கொஞ்சம் இன்னும் முழுமையா உள்வாங்க முடியும்னு. இந்த ஒரு நிமிட செய்தின்னு நம்முடைய சுபவி அண்ணன் வந்து சொல்றது வந்து நிறைய நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அது ரொம்ப அழகா அந்த ஒரு நிமிஷத்துல அவர் வந்து வரலாற்று டக்குன்னு அவர் சொல்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். இப்போ நீங்க வந்து திருச்சியிலேயே பிறந்து வளர்ந்து உங்களுடைய இளமை பருவம் எல்லாவற்றையும் ஒரு இளைஞனாக நீங்க வெளியேறி சென்னைக்கு வந்து, சென்னையில் என்ன சார் வித்தியாசம் திருச்சிக்கும் சென்னைக்கும்? திருச்சி என்னைக்குமே திருச்சி அது என் சொந்த ஊர். அது 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 எனக்கு என்னமே அது வந்து ஒரு தாய்மொழி தான். அது என்றைக்குமே அதை விட்டு கொடுக்க முடியாது. சென்னை கலாச்சாரம் இஸ் மிக்ஸ்டு கலாச்சாரம் தான், எல்லா மக்களும் வந்து வாழக்கூடிய இதுதான். ஆனால் இன்னமும் சென்னை மக்கள்கிட்ட அந்த அன்பு ஒரு ராவா, நீங்கள் சொல்லும் போது ராவா பேசுவாங்களே தவிர என்னப்பா வாப்பா வாப்பா அப்படி பேச்சே ஒரு மாதிரி கடல் மூடாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவ்வளோ ஒரு அன்பானவர்களாக அது நான் உள்ளபடியே எனக்கு அது நிறைய நண்பர்களும் இங்கே இருக்கிறாங்க. அந்த பழக்க வழக்கத்தில் நிறைய அந்த நட்பு வட்டாரம் இங்கே அதிகம் தான் நான் பார்க்குறேன். இசையை பொறுத்த வரைக்கும் அது நான் சொன்ன போது தான் இளையராஜா, அது அதில் இளையராஜா சார் போய் பார்த்து நான் நடத்துகிறேன். பாதாரணி சகோதரி வந்து எங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மியூசிக் அமைச்சிருந்தாங்க. அவங்க உடம்பு சரியாமல் இருந்தபோது கூட நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது சார்ந்து நான் போய் அவரை போய் அது தேங்க் பண்ண போயிருந்தேன். அப்போ நான் மறைஞ்சிட்டாங்க. அவங்க மறைஞ்சதுக்கப்புறமேட்டு சாரை போய் பார்த்தேன். நான் சொன்னேன், நான் சார் உங்களுடைய பாட்டுக்கு நான் குளிக்கும் போது கூட உங்கள் பாட்டு போட்டு தான் சார் நான் கேட்பேன். சிரிப்பாக அப்போ பாத்தீங்கன்னா, நான் ஒரு படம் ஒன்று இது பண்ணிட்டு இருக்கேன், விஜயகாந்தோடைய பையன் நடிச்சிருக்க படம் ஒன்று, இப்போ ரீத கனிமன் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னாரு. சரி வாங்க சார். அப்போ என் கூட வந்தாங்க சார், என் கூட வந்தாங்க, அவங்களும் அப்படி வர சொல்லுங்க அப்படின்னு சார். அவங்கள வெளியே வழியாக அந்த பக்கம் வந்தாங்க. என்னை மட்டும் ரூம் வழியாக கூட்டிகிட்டு போனார். சரி. அப்போ ஒரு ஹாலை கடந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பெட் இது மாதிரி இருந்துச்சு கீழே. பெட் அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய ஹார்மோனியம் பெட்டி. அவர் போயிட்டே தான் முன்னாடி போனார், நான் மட்டும் அதை போய் அவர் தொட்டுட்டு அவர் அந்த படத்துக்கான ரீடே கார்டுக்கு வந்து உட்காந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். நான் பக்கத்தில் உட்காந்து மானிட்டர் நான் பார்த்துட்டே இருந்தேன். அது எப்படி அந்த ஏதோ சண்டை சீன் ஏதோ ஒன்று சேர்க்கான பேக்ரவுண்ட் மியூசிக் இது போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான் எனக்கே ரொம்ப சரி சார் நான் கிளம்ப சார் நீங்கள் பாருங்க சார், ஏன் கொஞ்சம் இருங்களேன் அப்படின்னா. இல்லைங்கய்யா நான் ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. ஒரு அமைச்சர் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி, ஒரு விஐபி, பொதுமக்கள் வந்து உங்களை அப்படி பார்க்குற ஒரு இடத்துல உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன சார்? டெய்லி ரொட்டீன் அது என் கையிலே இல்லை. காலம்பர நான் எந்திரிச்சேன் அப்படின்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன், அடுத்த மீட்டிங் போகிறேன், அடுத்த நேரம் திருச்சி போகிறேன். திருச்சி போனதுக்கப்புறம் அடுத்து ஈரோடு முதலமைச்சர் வர்றாங்க, முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். அவர் திருப்பி இங்கே எங்களோட கூட்டம் வருது, திருப்பி சங்கரன் கோயில் போகிறேன். திருப்பி அடுத்த நாள் கிளம்புற வந்துட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு சிங்கப்பூர் போகிறேன். ஸோ இது வந்து என்னால் வந்து பிளானே பண்ண முடியாததான் இருக்குது. பட் எது எப்படியா இருந்தாலும் எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்து அதிகாரம் உட்காந்துறேன். அது எனக்கு எது என் குடும்ப உறுப்பினரோட உட்காந்து எனக்கு பேசுகிறேன், உட்காந்து இன்றைக்கி என்ன நடக்குது, ஏது நடக்குது, டெவலப்மெண்ட் என்ன இருக்குங்க, அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அதில்
ஒன்லி திங் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். மனைவி அண்ட் பிள்ளைங்களோடு அவன் இன்னமும் ஆசைப்படுது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தபொழுது நாம் எப்படி இருந்தோம், பிள்ளைங்களை போய் நான் தான் ஸ்கூலில் விடுவேன். நான் நடுப்புற ஒரே இடத்துல மட்டும் இந்த பக்கம் போகும்போது பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு போனேனே தவிர, அப்போ நான் தான் ஓட்டிகிட்டு போவேன், பாட்டு கேட்டுட்டு போகிறது, இந்த பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு போகிறது, ஸ்கூலில் விடுறது. ஒரு நார்மல் ஒரு குடும்பத் தலைவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தது அவங்க இன்னமும் அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு அமைச்சராக இந்த பள்ளிக்கல்வித்துறை என் கைக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது, இந்த அரசாங்கம் நம்பி என் கையில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற 3.5 வருடமாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து இதை தூர்வாறுதல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னால் இருந்தவர்கள் கூட மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் களை எடுத்து அதை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். வருங்காலத்தில் இன்ன திட்டங்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான், யார் ஆட்சியில் இருந்தாலும் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். அது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஒன்லி எஜுகேஷன் மட்டும் பாரு. ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் வந்து இப்போ பழைய முதலமைச்சருடைய படங்கள் இருக்கிறது, அதை மாற்றணும் அப்படின்னு வந்தபோது அது மாற்றுறதா இருந்தால் எவ்வளோ ஆகும்? 13 கோடி ரூபா செல்லும். அவங்க ஃபோட்டோவே இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னா அது பெரிய அரசியல். அவங்க ஃபோட்டோவே இருந்துட்டு போட்டோம். அந்த 13 கோடிக்கு நம்ம ஏதாச்சும் திட்டம் கொண்டு வரலாம். ஸோ இன்றைக்கி பல திட்டங்களுக்கு அந்த 13 கோடி ஏதோ ஒரு விதத்தில் இன்டெரக்டாக எங்களுக்கு கான்ட்ரிபியூட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய வரும்பொழுது எங்களுடைய ஆசை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பல்வேறு ஆசைகள், பல்வேறு லட்சியங்கள் எல்லாம் கொண்டு வரணும். அது சார்ந்து நாங்கள் போகிறோம். பட் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஆசை எல்லாத்துக்கும் கல்வி போய் சேர்ந்துடணும். அது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவனை தேடி கண்டுபிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவனை ஸ்கூலில் போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் நடந்துக்கப்பா அப்படிங்கிறதுக்கு அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து பொதுவான வார்த்தையாக போயிடாமல் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கிற லிட்ரஸி ரேட் என்னை வந்து தமிழ்நாடுனா மாதிரி வரணும்ப்பா. லிட்ரஸி ரேட்டு தமிழ்நாட்டில் பாருங்கப்பா, எல்லாருமே படிச்சிருக்காங்கப்பா. அங்கே இருக்கிற விவசாயம் பண்ணக்கூடிய நாற்று நடுற ஒரு வயசான ஒரு மூதாட்டிகிட்ட போனோட கையெழுத்து போடுமாம்லப்பா. இந்த மாதிரியான ஒரு பெயரை நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் பாரதி சொன்ன மாதிரி தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நாங்கள் வந்து மெய்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். குறிப்பாக அரசு பள்ளி வரும்போது நான் சொல்லுகின்ற எப்போதும் பயன்படுத்துகின்ற வார்த்தை தான், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் அடையாளம். அப்படிங்கிறது எல்லா தரப்பும் நான் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். எப்போவுமே வந்து சார், எல்லோரும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. சில பேர் சில காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த பணியை செய்யும் பொழுது நாம் ஒரு சைன் பண்ணுவோம்ல, அப்படி பள்ளி கல்வித்துறையில் இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு சைன் பண்ண இடமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? துறையினோட அமைச்சராக நான் கையெழுத்து போட்டதே என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு. இது அதை வெறும் அப்போ மேபி எனக்கு தெரியாமல் வெறும் கையெழுத்தாக கூட நான் நினச்சிருந்துருக்கலாம். அது வெறும் கையெழுத்து மட்டும் இல்லைடா, அது பல பேர் பிள்ளைங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு இடம்டா அது அப்படிங்கிறத வந்து போக போக எனக்கு உணர்ந்திருக்கின்றது. அந்த பொறுப்போடு இன்றைக்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று தான் பார்க்கின்றேன். நான் முதல்வன் எப்போவுமே எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து நான் முதல்வன் அப்படிங்கிறது. அதை பொதுமக்களுக்கான மொழியாக மாற்றியது வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா நான் பயணம் செய்கின்றவள். நான் அதை பார்த்து உணர்ந்திருக்கிறேன். நான் முதல்வன் திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் முதல்வன் திட்டம் நீங்கள் சொன்ன நம்முடைய முதல்வர் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு மார்ச் 1 தன்னுடைய கனவு திட்டம் என்று சொல்லி அதை அறிவித்தது தான் நான் முதல்வன் திட்டம். இன்றைக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு, அது பேர் நான் முதல்வன், அது கீழே பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. 12th படித்து முடிச்சுட்டு அவ்வளோதானா, இன்னமும் கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு தான் பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம் தெரியாது. ஏதோ ஸ்கூலுக்கு போகிறான், ஏதோ கல்லூரிக்கு போகிறான் போல இருக்கா. அப்படி இருந்ததை காலேஜில் சேர்ந்துடுறா, ஏதோ மாதம் 1000 ரூபா சிஎம் தரேன்னு சொல்கிறாரு, படிச்சிடுறா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒவ்வொரு டீச்சரையும் நாங்கள் வந்து ஹெச்எம்சி நாங்கள் வந்து கெரியர் கைடன்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். சரி, படித்தா மட்டும் போதுமா, எல்லோரும் தான் கல்லூரி படிக்கிறாங்க, படிச்சுட்டா அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வேலை கிடைச்சிருமா? அப்போ நீ படிக்கிற, ஆனால் அதில் நீ வந்து இன்னும் கூடுதல் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் நாங்கள் வந்து பண்ணுறோம். சரி, இது மட்டும் தான் பண்ணுறோமா? நீ படித்த படிப்புக்கு தகுந்தப்போ எத்தனை ஆளுமைகள் எந்தெந்த கல்லூரியில் படிச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளோ மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா வாங்கியிருந்திருக்காங்க, இன்றைக்கி அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க தெரியுமா? என்கிட்ட அந்த ஒரு இதை கொடுக்கும். உயர்வுக்கு படி, 12th முடிச்சவரை தயவுசெய்து நீ ட்ராப் அவுட் ஆகிடாத, உயர்வுக்கு படி. உயர்வுக்கு படிக்கிறதுக்கு உனக்கு என்னென்ன தெரியும் அதை நாங்கள் செய்கிறோம். சரி, உயர்வு காலேஜுக்கு போனால் தான் உனக்கு காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி தான் நீ தெரிஞ்சுக்க. இப்போ நாம அப்படி தான் இருந்தோம். 12th முடிக்கிற வரைக்கும் நம்ம கல்லூரி வளாகத்துக்கு போயிருக்க மாட்டோம்.
ஸோ அப்போ ஃபீல்டு விசிட்னு ஒன்று பண்ணலாம். 11ஆம் வகுப்பு படிக்கும்போது உனக்கு என்னப்பா காலேஜ் படிக்கணும்னு ஆசை சார்? எனக்கு இதே மாவட்டத்தில் இருக்கின்ற சிஐடியில் சேரணும்னு எனக்கு ஆசை சார், பிஹெச்டியில் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது சார், எனக்கு அது ஒரு லட்சியம் சார். அப்படியா? அப்போ வா, ஏன் அவனை காலேஜுக்கு கூப்பிட்டு போங்க. இதுதான் பிஹெச்டி காலேஜ். பார்த்தா எப்படி வளாகம் எப்படி இருக்குது பார்த்தியா, இங்கே இருக்கின்ற லேப் எப்படி இருக்குது பார்த்தியா, இங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது பார்த்தியா, நீ அவங்க ஸ்கூலில் டீச்சர்னு சொல்கிறீங்களா, இங்கே நீங்கள் அவங்கள ப்ரொஃபஸர்னு சொல்லுவேன். அங்கே ஸ்கூலுங்கிறது சின்ன ஸ்கூல், இது வந்து பெரிய ஸ்கூல், அவ்வளோதான். இங்கே எப்படி கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது பார்த்தியா. அந்த பையன் ஒரு ஃபீல்டு விசிட் நாங்கள் கூப்பிட்டு போவோம். அது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 33,000 பசங்களை கூப்பிட்டு போனோம். செகண்ட் டைம் 1,00,000க்கு மேற்பட்ட பசங்களை கூட்டிகிட்டு போய் அந்தந்த மாவட்டத்தில் எந்தெந்த கல்லூரிலாம் போய் அவன் சேரணும். ஸோ அவனுக்கு வந்து சீட் பண்ணுறோம், அவனை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 12th முடிச்சதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த காலேஜ் நான் சேர்ந்து ஆகணும்ப்பா அப்படின்னு அவனுக்கான அந்த விதையை நாங்கள் விதைச்சிடும். நாங்கள் சரி இந்த காலேஜ் கிடைக்கலையா, இதுக்கு நான் இதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணேன், சரி அட்லீஸ்ட் அந்த காலேஜ் நான் சேர்ந்தேன்ப்பா. ஏதோ ஒரு விதத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு லட்சிய பிள்ளைகளாக அவங்களை மாற்றுறதுக்கான ஸோ இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ இது இல்லாமல் இந்த பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான அந்த பிளாட்ஃபார்மை இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு முதலீடுகள் மூலமாக இன்னைக்கு அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சராக ஒரு நல்ல பொறுப்பு எடுத்துக்கொண்டு செயலாற்றி களமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அம்மாவனுடைய பெயர், உடன் பிறந்தவர்கள் யார் யார், மனைவி, குழந்தைகள், அவங்கள பற்றி? அம்மா பெயர் மாலதி, அப்பா தெரியும் அன்பில் பொய்யாமொழி, என்னுடைய அக்கா பேர் எழிலரசி, என்னுடைய தம்பி பேர் கடைசி தம்பி பேர் வந்து உதயநிதி. அவரும் அவர் யூஎஸில் வேலை பார்க்குறாரு. அக்கா இங்கே ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. மனைவி பேர் ஜனனி, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். பையன் பெரியவர் பேர் இனியன், 11th படிக்கிறாரு. சின்னவர் பேர் கவின், 8th படிச்சிருக்காரு. ஒரு பரிபூரணமான அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முழுமையான. நான் யாரையும் உட்கார்ந்து இப்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து நான் என்ன விரும்புகிறேனோ அதையெல்லாம் கேட்பதல்ல, நீங்கள் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்ல வைப்பது. அந்த முயற்சியில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டின் இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஜனத்திரளை கொண்ட இந்த நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய துறை பள்ளிக்கல்வித்துறை. அந்த கல்லூரியில் கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து கடந்த 3.5 ஆண்டு காலமாக அதற்கு அமைச்சராக பொறுப்பெடுத்து கொண்டு வந்து நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாவற்றையும் ஒரு திறந்த புத்தகம் போல் எல்லாவற்றையும் முன்வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்பமை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அந்த அமைச்சருக்கு ஆனந்த விகடன் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியின் மூலமாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வருங்காலங்களில் உங்களுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறி எங்களுடைய தமிழ்நாட்டு குழந்தைகள் இன்னுமாய் தன்னைத்தானே முழுமையாக உணர்ந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எது சிறந்த நாடு என்றால் தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த நாடு என்று சொல்லக்கூடிய அந்த புகழை பெறுவதற்காக உங்களுக்கான இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனதால் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.